ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 111:9. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பாவத்தின் அடிமைத்தனத்தில் கிடந்த நம்மை மீட்கும் பொருளாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பராக வந்தார். பரம்பரை சாபத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து சாபத்தினாலே வாழ்ந்து கொண்டிருந்த அநேக மக்களை சாபத்தின் கட்டுகளுக்கு விடுதலையாக்கி வியாதி விக்னங்கள் நோய் நொடிகள் ஆபத்து நாசமோசங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கும்படிக்கு மீட்பராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்தார். Dear children of God, we were under the bondage of sins and curses, but our Lord Jesus Christ came to redeem us from every clutches of sins and every bondages of curses in our life. That is why we are redeemed. Sin does not have power over us. Curse does not have dominion over us because we are God's children. We are redeemed by the blood of our Lord Jesus Christ. So God has made a new covenant through the blood of Jesus Christ and made a new eternal covenant in every one of our life. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நித்திய உடன்படிக்கையாக ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தினார். So we are under the new covenant, which is an eternal covenant. So devil cannot take over us anymore because our God is a holy God. He is holier than anybody in the world and much holier than demonic forces. So the demonic forces can not come near God's people because we are under the holy blood of Jesus Christ. And also his name is awesome. His name is much wonderful name than any other name in this world. Every knee shall bow and every tongue shall confess that Jesus is Lord. Jesus is Savior. Jesus is our Redeemer. We need to understand Jesus is the only Redeemer who can redeem us from every kinds of sicknesses and every kinds of sins in our life. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மீட்பை நமக்கு அனுப்பி இருக்கிறார். நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். நாம் மீட்கப்படும் பொருட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். Our Lord Jesus gave up his life as ransom to redeem us. That is why we are so privileged. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை நினைவு கூறுவோம். அது மாசற்ற இரத்தம், அது விலையேறப்பெற்ற இரத்தம். அதன் மூலமாக நாம் இப்பொழுது புதிய உடன்படிக்கையின் புத்திரர்களாக மாறியிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக மீட்கும் பொருளாக நீர் அனுப்பினீரே. அவருடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதினாலே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். வியாதி விக்னங்கள் நோய் நொடிகள் சாபங்கள் உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.